நாம இருக்கிறது மக்களாட்சியா இல்லது மன்னராட்சியா என்பது முதல் தெரியல. இது ஒரு மக்களாட்சி, ஹிட்லரோ முசோலினோ உள்ள ஆட்சி அல்ல, மக்களாட்சி. இந்த நாட்டில் ஒரு புலி பூனையிடம் கெஞ்சுவதா, யானை எலியிடம் கெஞ்சுவதா? இந்த பெரும்பான்மையான மக்கள் வெகு சிறுபான்மையான மக்களிடம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இந்த நாட்டினுடைய வளம், செல்வம், கல்வி அனைத்துமே அவன்தான் அப்படிங்கிறது இத்தனை நாளும் போயிட்டு இருக்கு. நாமளும் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கோம். இதுக்கு கட்டாயமா ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும். இப்ப இந்த இடஒதுக்கீடு, பங்கீடு எல்லாம் கேட்கிறோம். படிப்பு, கல்வி எல்லாம் எதை வச்சு கேட்கிறோம்? பொதுவா இந்த தமிழ்நாட்டை மட்டுமே மனசுல வச்சுட்டு கேட்கிறோம். தயவு செய்து மன்னிச்சுக்கிங்க. இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வியை விட, வேலை வாய்ப்பை விட 1000 பங்கு அதிகாரமும் பணமும் பலமும் கொண்டது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. நம்ம இங்க இருக்கிற இத்தனை பேர்ல யாராவது ஐஐடியில படிச்சவங்க எத்தனை பேரு நம்ம பிள்ளைகள் ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்காங்களா? எதை எடுத்தாலும் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கான். அதை யாருமே கேட்கறதோ செய்யறதோ காணோம். தயவு செய்து வேண்டுகிறேன், இந்த கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் உள்ள படிப்பு வேலைக்கோடு சேர்ந்து கட்டாயமா அவங்க சொன்னாங்க, நடுவண் அரசுக்கும் இதை செய்யணும், கோரிக்கையா கொடுக்கணும், போராடணும், வெற்றி பெறணும். அதனால நான் அதிகமா இதை சொல்றதுல இதுல எல்லாருமே பேசிடுறோம். அதனால இந்த நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்பது கோரிக்கைக்காகவோ வேண்டுகோளுக்காகவோ சமூக நீதி என்பதற்காக வந்ததில்லை. வந்திருக்கலாம், ஆனால் 21 பேர் உயிரிழந்ததுக்காக தான் வந்தது, இல்லைன்னா வந்திருக்காது. எதையுமே சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது. சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது. இது சர்வசாதாரண அடிப்படை, காலமெல்லாம் உள்ள அடிப்படை தான். அதனால அருமை பெரியவர்களே, அத்தனை சாதி, ஏறத்தாழ தமிழ்நாட்டுடைய சாதிகள் அத்தனை பேர் இங்க வந்திருக்கிறோம். நம்ம மக்கள், நான் ஒரு ஜாதின்னு வச்சுக்கோங்க, எனக்கு பின்னால் இந்த மக்கள்லாம் நிற்பார்களே, ஆனால் ஆட்சி என்பது யார்? யார்கிட்ட கோரிக்கை வைக்கணும்? அதனால தயவு செய்து அந்த மக்களை அறிவு வழிப்படுத்துவது நம்முடைய முக்கியமான வேலை. இந்த கோரிக்கை கொடுக்கிறது உடனடி வேலை. உங்கள்கிட்ட நான் ரொம்ப வேண்டி கேட்டு, இப்ப காலையில இருந்து நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், நல்ல வகையா பேசிட்டு இருக்கிறோம், நல்லது நடக்கும், நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமா பண்ணலாம். நம்ம வணக்கம், நன்றி 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 நன்றி.